அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்ஐஆரில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் சென்னையில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 52 போஸ்டிங். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா 22/7/2024 மற்றும் 23/7/2024 நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 7 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. செகண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 7 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு அதிகபட்சம் 50 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 14 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 23 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு 31,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அல்லது 25,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு 35,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அல்லது 28,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலயமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தேவையான சான்றிதழ்கள், ஆவணங்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்களுடன் பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட்டு அல்லது 12th மார்க் ஷீட்டு இல்லை அதுக்கு சமமான சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவங்க பட்டப்படிப்பு சான்றிதழ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அனுபவ சான்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ நேர்காணலுக்கு போகிறவங்க அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு மற்றும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. எங்கே வாக்கின் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா, எஸ்இஆர்சி சென்னை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் அப்ளிகேஷன் ஃபார்மு மற்றும் எஸ்இஆர்சி சென்னையோட கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்க சொன்ன டாக்குமெண்ட் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. போஸ்ட்டு வைஸ் வாக்கின் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 22/7/2024 காலை 9 மணிலேருந்து 11 மணி வரலும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு 23/7/2024 9 மணிலேருந்து 11 மணி வரலும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் லெவல் 1 23/7/2024 காலை 9 மணிலேருந்து 11 மணி வரலும் நடக்குது. ப்ராஜெக்ட் அசோசியேட் லெவல் 2 23/7/2024 காலை 9 மணிலேருந்து 11 மணி வரலும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.